வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 संवत्सरेन्द्र सरस्वती श्री गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பெருமைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்ற மாபெரும் ஆதி சரித்திரமானது கருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏக திரிம்சதுத்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 131. ஸ்ரீ ராம பட்டாபிஷேகா, அதாவது ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமபிரானுக்கும் பட்டாபிஷேகமானது வைபவமானது நடைபெற்றதாம். இன்றைய தினம் 41வது ஸ்லோகத்திலிருந்து 80வது ஸ்லோகம் வரை சொல்ல இருக்கின்றோம். அனைவரும் இன்றைய பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக தங்களது கிரகங்களிலே ஒலிக்க வைத்து ஸ்ரீ சீதாலட்சுமி வரதசத்ருகன அனும சமய ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய பட்டாபிஷேக சித்திரப்படம், அதாவது ஃப்ரேம் போட்டு படம் வச்சுருக்கு. அந்த படத்துக்கு துளசி மாலையை சாற்றி பானகம் நைவேத்தியம் செய்ய வேண்டுமாய் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகன அனும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணபரதசத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஏகத்ரிம்சதுத்தர சததம சர்க்கா. சர்க்கமானது 131. ஸ்ரீ ராமபட்டாபிஷேகா. ஸ்ரீ சீதா பிராட்டியார் ஸ்ரீ ராமபிரானுக்கு பட்டாபிஷேகமானது அயோத்தி மாநகரத்திலே நடைபெற்றதாம். 41வது ஸ்லோகம். திடுமாந்தேத தாக்யாய ராமோ வானரசம்பிருதः ஹிருஷ்டபுஷ்ட ஜனாகீர்ணாம் அயோத்தியாம் பரிவேசக. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அயோத்தி மாநகரத்தினுடைய அமைச்சர்கள்ட்டெல்லாம் அனைத்து விவரங்களையும் பிரமாதமான பேரொளி வீசக்கூடிய மகாஸ் தேஜஸோடு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் வானரங்கள் புடைசூழ மனசில் முழுக்க முழுக்க பிரமாதமான
மன நிறைவோட வாழக்கூடிய மக்கள் நிறைந்த அயோத்தி மாநகரத்தில் பிரவேசித்தாராம். ததோ ஹெப்யோஸ் சரயன் பௌரா பதாகாஸ்தே கிரகே கிரகே ஜக்ஷ்வாகா ஜுஷிதம் ரம்யம் ஆசசாத பிதுர்கிருகம். அப்போ நகர மக்கள்லாம் என்ன பண்ணாலும், அயோத்தி மாநகர மக்கள்லாம் அவளுடைய கிரகத்தில் இல்லத்தில் வீட்டு வாசலில் கொடிகளை வந்து பிரமாதமாக தூக்கி காட்டி ஸ்ரீ ராமபிரானை வந்து சீதா பிராட்டியாரையும் வரவேற்றார்களாம். அதற்கு பிறகு என்ன பண்ணார் ஸ்ரீ ராமபிரான்? இக்ஷ்வாகு குலத்தில் தோன்றிய மன்னர் பரம்பரையாக வசித்து வந்ததும் தன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தி வாழ்ந்து வந்ததுமான அழகிய அந்த மாளிகைக்குள்ள பிரவேசம் பண்ணாராம், சென்றாராம். அதாப்ரவீத் ராஜபுத்ரோ பரதம் தன்மினாமரம் அர்த்தோபகீதையா வாசா மதுரம் ரகுநந்தனஹா பிதுர்பவனம் ஆசாத்திய பிரவிஷ்ய ச மகாத்மனः கௌசல்யாம்ச சுமித்ராம்ச கைகேயீம் அபிவாதயா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார்? மகாத்மாவாக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தையாகப்பட்ட தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய அரண்மனையை நெருங்கி உள்ளே சென்று தனது தாயாகப்பட்ட கௌசல்யை தேவி, சுமித்ரை, கைகேயி தேவி இவ எல்லாரையும் சாஷ்டாங்கமாக தன்னுடைய சிரசானது நிலத்தில் படும்படியாக நமஸ்காரம் பண்ணினாராம். தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய புதல்வராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அறம் அனுஷ்டிக்கிறவா, அதாவது தர்மத்திலேயே இதுதான் சரி, இப்படித்தான் மனுஷன் வாழணும் அப்படின்னுட்டு தர்மசாஸ்திரத்தில் சொன்ன பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு அனுஷ்டிக்கக்கூடியவர்களிலேயே ரொம்பவும் தலை சிறந்தவனாக இருக்கக்கூடிய தனது இளைய சகோதரன் பரதன், அந்த பரதனை பார்த்து பிரமாதமான தர்மசாஸ்திர பொருள்கள் அனைத்தும் பொதிந்த அன்பான சொற்களை வந்து ரொம்பவும் இனிமையாக சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, யஸ்ய மத்பவனம் சிரேஷ்டம் சாகோவோ சாசோக வணிகம் மகது முக்தாவைதூரிய சங்கீர்ணம் சுக்ரீவாய நிவேதயா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார், பரதனே, அசோக மரங்கள்லாம் பிரமாதமாக நிறைந்த பூங்காவை உடையதாக இருக்கக்கூடியதும், முத்து வைடூரியங்கள் பிரமாதமாக பதிக்கப்பெற்றதும், எல்லா விதமான வசதிகள் உடையதுமாக இருக்கக்கூடிய மகா விஷாலமானதுமான என்னுடைய மாளிகையை சுக்ரீவனுக்கு கொடு அப்படின்னு பரதனுக்கு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீ ராமபிரான். தஸ்ய தத்வசனம் ஸ்ருத்வா பரத சத்யவிக்ரமः பாணோ கிரஹீத்வா சுக்ரீவம் பிரவிவேச தமாலயம். அதாவது பரதன் எப்படின்னாக்கா எந்த விஷயத்திலையுமே அவன் பரதனுக்கு தோல்விங்கிறதே கிடையாது, எல்லாமே வெற்றி தான். அப்படி இருக்கக்கூடிய பராக்கிரமமுடைய பரதன் ஸ்ரீ ராமபிரானுடைய ஆணையை வந்து கேட்டதுமே எப்படி பண்ணுறார் பாருங்க, எவ்வளவு தூரம் ஒரு தன்மையானது அவர்கிட்ட இருக்குண்டு. சுக்ரீவனுடைய கையை நன்றாக பிடித்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த திருமாளிகைக்குள்ள உள்ளே புகுந்தாராம். தஸ்தைல பிரதீபாம்ச பர்யங்காஸ் தரணானிசா கிரஹீத்வா விவிசு க்ஷிப்ரம்
சத்ருக்னேன பிரசோதிதாக. உடனே அந்த சமயத்தில் அந்த மாளிகையில் என்ன நடந்தது அப்படின்னா, சத்ருகன் இருக்கானா ஸ்ரீ ராமபிரானுடைய கடைசி தம்பி, அந்த சத்ருகனன் அவனால் ஏவ விடப்பட்ட வேலையாட்கள் எல்லாரும் எண்ணெய் விளக்குகளையும் பிரம்மாண்டமான கட்டில்களையும் அந்த கட்டில்களுக்கு மேலே விரிப்பு போடக்கூடிய அனைத்து விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு உடனே ஓடி வந்தாலாம் அரண்மனைக்குள்ள ஸ்ரீ ராமபிரானோட அந்த இல்லத்துக்கு. உவாச மகாதேஜா சுக்ரீவம் ராகவானுஜா அபிஷேகாய ராமஸ்ய தூதானாஜ்ஞாபய பிரபோ. உடனே இயற்கையாகவே பரதனாகப்பட்டவர் மிகவும் பேராற்றல் படைத்தவர். அவர் என்ன பண்ணார்னா, சுக்ரீவனை பார்த்துட்டு என்ன சொல்றார் பாருங்க, ஐயனே ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக புனித ஜலம் அந்த நீரானது கொண்டு வரும்படி உங்களுடைய தூதர்களுக்கு உடனே நீங்கள் வந்து ஆணையிட வேண்டும் அப்படின்னு ரொம்பவும் பணிவோடு சுக்ரீவன் கிட்டக்க பரதன் கேட்டுக்கொண்டாராம். சௌவர்ணான் வாண்டரேந்திரானாம் சதோர்ணாம் சதுரோ கடான் ததோ க்ஷிப்ரம் ச சுக்ரீவா சர்வ ரத்ன விபூஷிதானே. உடனே பல வகையான ரத்னங்கள் இழைக்கப்பட்ட 4 பொற்குடன்களை 4 வானரோத்தமர்கள்ட்ட சுக்ரீவனானவர் கொடுத்தாராம். அந்த 4 வானரோத்தமர்கள் யாருங்கிறது தான் இந்த ஸ்லோகம் சொல்றது. ஏவமுக்த்வா மகாத்மானோ வானரா வானருணோ பவா யதா பிரத்யூஷ சமயே சதுர்ணாம் சாகராம்பசாம் பூரைர்கடை பிரதீட்சத்வம் ததா குருத வானராக. வானரங்கள்லாம் உடனே எல்லாரும் இங்கே வாங்கோ அப்படின்னு வானரங்களுக்கு சுக்ரீவன் வந்து உத்தரவு போட்டாராம். 4 கடலில் இருக்கக்கூடிய நீரால் நிரப்பப்பட்ட குடங்களோட நாளைக்கு அதிகாலை விடிவதற்குள்ளாக நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து காத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு உத்தரவை வந்து சுக்ரீவனானவர் போட்டாராம். யமமுத்வா மகாத்மானோ வானரோ வார நோபமாக புத்தேதூர் ககனம் சீக்கிரம் கருடானில சீக்கிரகாக. இந்த மாதிரி சுக்ரீவன் வந்து வானரங்களுக்கு உத்தரவு போட்ட உடனேயே அதை கேட்ட வானரங்கள் எல்லையில்லாத ஆற்றல் படைத்தவர்களும் பிரம்மாண்டமாக ஒரு யானையானது எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பேருருவம் கொண்டவர்களும் கருட பகவான் எவ்வளவு வேகமாக செல்வார் அந்த வேகமாக செல்லக்கூடிய அந்த வானரங்கள்லாம் உடனடியாக ஆகாயத்தை நோக்கி தாவினாலாம். யார் யார் எந்தெந்த வானரங்கள் அப்படின்னா, ஜாம்பவஸ்ய சுஷேனஸ்ய வேக தசீச வானராக ரிஷபசைவ கலாஞ்சல பூர்ணா நதானயன் நதி சதானாம் பஞ்சானாம் ஜலகும்பேஷு சாகரன்னு. இதில் வந்து ஜாம்பவான் கரடிகளுக்கெல்லாம் தலைவர் அவர் தான், இருந்தாலும் அவர் பரப்பார். சுஷேனன் வானரம், வேகதர்சி அவரும் வானரம், ரிஷபன் அவரும் வானரம். இந்த 4 பேரும் நீர் நிரம்பிய கலசங்களை எல்லாம் எடுத்துட்டு வந்தாலாம். அந்த தங்க கலசங்களில் மொத்தம் 500 நதிகள்லேருந்து புண்ணிய தீர்த்தங்களையும் கொண்டு வந்து சேர்த்தாலாம்.
பூர்வாத் சமுத்திராத் கலசம் ஜலசம்பூர்ண மதானயத் சுஷேன சத்வசம்பன்னா சர்வரத்ன விபூஷிதம். அதாவது ரொம்பவும் மகாபலசாலியாக இருக்கக்கூடிய சுஷேனன் அப்படின்ற வானரன் பல வகையான ரத்னங்கள்லாம் இழைக்கப்பட்ட அந்த குடத்தில் பூர்வதிக் பாகம்னாக்க கிழக்கு பக்கம், அந்த கிழக்கு சமுத்திரத்திலிருந்து புனித நீரை கொண்டு வந்தாராம். ருஷபோ தட்சிணாத் தூர்ணம் சமுத்திராத் ஜலமாகரத்து ரக்தசந்தன சாகாபி சம்புர்த்தம் காஞ்சனம் கடம். ருஷபன் அப்படின்ற அந்த வானரன் என்ன பண்ணாராம், தட்சிண திக்பாகம்னாக்கா தெற்கு, அந்த தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடல்லேருந்து பிரமாதமாக சந்தனத்தலிகை செஞ்சந்தனங்கிறது ரொம்பவும் பெருசு, விசேஷமானது. அந்த செஞ்சந்தன கிளைகளால் மூடப்பட்ட பொற்குடத்தில் ஜலத்தை எடுத்துட்டு வந்தாராம், தீர்த்தத்தை கொண்டு வந்தாராம். கவய பশ্চিமாத் தோயம் ஆஜகார மகார்ணவாத் ரத்னகும்பேன மகதா சீதம் மாருத விக்ரமः. உடனே ரொம்பவும் வாயு பகவான் எவ்வளோ தூரம் வேகமாக போவார், அப்படி போகக்கூடிய வானரன் பெயர் என்னன்னாக்கா கயவன்னு பேர், கவயன். அந்த கவயனானவன் என்ன பண்ணான், பশ্চিம திக்பாகம்னாக்கா மேற்கு, அந்த மேற்கு கடல்லேருந்து பெரிய ரத்னமயமாக இருக்கக்கூடிய குடத்தில் ஜலத்தை கொண்டு வந்து சேர்த்தாராம். உத்தராஸ்ய ஜலம் சீக்கிரம் கருடாநில விக்ரமஹா ராஜஹாரச தர்மாத்மா நல சர்வகுணான்விதா. அதாவது இந்த நலன்ற வானரன் இருக்காரு, அவர்கிட்ட எல்லா விதமான நல்ல விதமான குணங்கள் அனைத்துமே அவர்கிட்ட ரொம்பவும் பிரமாதமாக நிரம்பி இருக்கக்கூடியவர். அவர் என்ன பண்ணாருனாக்கா, கருடன் வாயு இவா ரெண்டு பேருக்குமே நிகரான ஆற்றல் படைத்தவர். அப்படி இருக்கக்கூடிய நலன் உத்தர திக்பாகம்னாக்கா வடக்கு பக்கம், அந்த வடக்கு சமுத்திரத்திலேருந்து புனித ஜலத்தை அவர் கொண்டு வந்து சேர்த்தாராம். ததஸ்தே வானர சிரேஷ்டே ஆனீதம் பிரேக்ஷ தஜ்ஜலம் அபிஷேகாய ராமஸ்ய சத்ருக்ன சசிவை சஹ புரோஹிதாய சிரேஷ்டாய சுக்ருத்யஸ்ய நிவேதயது. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகத்திற்காக வானரோத்தமர்கள் அனைவராலும் புனித நீரானது கொண்டு வந்து சேர்க்கப்பட்டத அயோத்தி மாநகரத்தில் அரசாட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களோடு சேர்ந்து பார்த்த சத்ருக்கனன் மிகவும் மரியாதையோட பணிவன்போட அந்த பட்டாபிஷேகத்தை நடத்தி வைப்பதற்காக வந்திருக்கக்கூடிய புரோகிதர்களிடமும் ஸ்ரீ ராமபிரானுடைய நண்பர்களிடமும் இந்த விவரத்தை சத்ருக்கனன் போய் சொன்னாராம். ததாச பிரயதோ விருத்தோ வசேஷ்டோ பிராமணை சஹா ராமம் ரத்னமயே பீடே சகசீதம் நிவேசயத்து. அதுக்கப்புறம் அந்த அயோத்தி மாநகர் அந்த அரசவையில் என்ன நடந்தது அப்படின்னா,
ரொம்பவும் வயசுலேயே மூத்தவர். ஏன்னா இக்ஷ்வாகு குலத்துக்கே குலகுரு, புரோகிதர், மாமுனிவர் வேற, வசிஷ்டர், புலன்களை எல்லாம் அடக்கிய இக்ஷ்வாகு குலத்துக்கு குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், அவரோட அனைத்து வைதீக பிராமணர்கள் அந்தணர்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்க, சீதா பிராட்டியாரோட ஸ்ரீ ராமபிரானை பிரம்மாண்டமான ரத்னமயமான சிம்மாசனத்தில் அவரே அழைத்து கொண்டு அமர வைத்தாராம், வீட்டில் இருக்க வைத்தாராம். வசிஷ்டோ வாமதேவஸ்ய ஜவாலீரத காஷ்யபா காத்யாயன சுயஜ்ஞஸ்ய கௌதமோ விஜயஸ்ததா அபியசின் சன்னரவ் வியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சரீரேன சகசிராட்சம் வசவோ வாசவம் யதா. அவன் இவருக்கு பட்டாபிஷேகம் நடத்துவதற்காக யார் யாரெல்லாம் இருந்தா அப்படின்னா, குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர், மகா மாமுனிவர், அதாவது தர்மசாஸ்திரத்தையே கரைச்சி குடித்த வாமதேவர், ஜபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் அப்படின்னு இருக்கக்கூடிய 8 பேர். ஏவா 8 பேரும் எப்படி இருந்தா அப்படின்னாக்கா, தேவலோகத்தில் மன்னனாக இந்திரனுக்கு என்ன பண்ணான்னாக்கா, அஷ்டவசுக்கள் 8 பேர். அவ இந்திரனுக்கு அபிஷேகம் செய்து அவனுக்கு பட்டாபிஷேகம், இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்ததை போல பிரமாதமாக நல்ல மனம் வீசக்கூடிய மந்திரங்களால் புனிதப்பட்டதுமான அந்த ஜலத்தால் தீர்த்தத்தால் புருஷோத்தமராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதா பிராட்டியாருக்கும் மங்களகரமான அபிஷேகத்தை இவா 8 பேரும் செய்து வைத்தாலாம். ருத்வீர் பிராமணை பூர்வம் கன்யாபீர் மந்திரபிஸ்ததா ஜோதை சைவாபிய ஷின்சஸ்தே சம்பிரகிருஷ்டா சனைதமைஹி சர்வோஷதீர் அசைர் திவ்யை தெய்வ தைர்ன வசிஸ்திதைஹி சதுர்பீர் லோகபாலைஸ்ய சர்வைர் தேவைஸ்ய சங்கதைஹி. யார் யாரெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு அபிஷேகம் செய்து வைத்தார்கள் என்பதை பற்றிய ஸ்லோகம்தான் இந்த ஸ்லோகம் இப்போ சொன்னது. யார் யாரெல்லாம் பண்ணா அப்படின்னா, முதல்ல அந்த இடத்துல யாக சடங்குகளை செய்யக்கூடிய ரித்வித்துக்கள். ரித்வித்கள்னா யாரு? முதல்ல சொன்ன பாருங்க, வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலி, காஷ்யபர், காத்யாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர், இவா 8 பேர். இவா தான் முதல்ல மன நிறைவோட அபிஷேகம் செய்து வைத்தார்கள். இவர்களை தொடர்ந்து அடுத்ததாக அந்த யாகத்தில் எத்தனை பேர் கலந்துருப்பா? வைதிகள். வைதிகள்னாக்க வேதம் படித்த பிராமணர்கள். அந்த வைதிகர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு அபிஷேகம் பண்ணாலாம். அதற்கு பிறகு அந்த அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய கன்னிகைகள் அவெல்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு அபிஷேகம் பண்ணினாலாம். அதற்கு பிறகு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவ எல்லாரும் அபிஷேகம் பண்ணாலாம்.
அதை விட மிக முக்கியம் என்னன்னா, அவர்களுக்கு பிறகு அந்த அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள்களுக்கெல்லாம் ஒவ்வொரு சமூகம் இருக்கும் போனா, அவளுக்கெல்லாம் தலைவர்னுட்டு ஒருத்தர் இருப்பா. அந்த தலைவர்கள்லாம் ஸ்ரீ ராமபிரானுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சாலாம். அதற்கு பிறகு லோகபாலகர்கள் அவெல்லாம் அபிஷேகம் பண்ணாலாம். அதற்கு அப்புறமாக ஆகாயத்திலிருந்து ஒன்றாக திரண்டு வந்திருந்த தேவதைகள் அவளை கொண்டு திவ்யமான பலவிதமான மூலிகை சாறுகளால் ஸ்ரீ ராமபிரானுக்கு தேவதைகள்லாம் அபிஷேகம் பண்ணினாலாம். பிராமணா நிர்விதம் பூர்வம் கிரீடம் ரத்னசோபிதம் அபிஷக்த புராயண மனுஸ்தம் தீர்த்த தேஜசாம் தஸ்யான் வவாயே ராஜான கிராமாத்யேனாபி சேஷிதாக சபாயம் ஏம க்ளுப்தாயம் சோபிதாயாம் மகாஜனைஹி ரத்னைர் நானா விதைசைவா சித்ரிதாயாம் சுஷோபனைஹி நானாரத்னமயே பீடே கல்பயித்வா யதாவிதிஹி கிரீடேன ததா பశ్చాத் வசிஷ்டேன மகாத்மனா ருத்விக்பிர் பூஷணைச்சைவா சமயோக்ஷயத ராகவஹா. அதுக்கு பின்னால் என்ன நடந்தது அப்படின்னா, இந்த யுகங்கள்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே ரொம்பவும் பழங்காலத்தில் பிரம்மாவினால் உண்டாக்கப்பட்டதும் பிரமாதமாக நவரத்னங்கள்லாம் ஒளிர் பிரமாதமான ஒளியோடு இருக்கக்கூடியதும், அது யாருக்கு முதலாக கொடுக்கப்பட்டது? பிரம்மாவால் மனு. அதாவது இந்த மனுன்றவர் யார்? கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம் அனைத்திலுமே மனித பிறவிகளாக பிறக்கக்கூடியவர்கள் அனைவருமே இந்த மனுவின் மூலமாகத்தான். அவர்தான் முதல்ல மனிதனை பிறக்க வைத்தவர். அவர் தான் இன்னமும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கார். யுகம் முடிகிற வரைக்கும் அவர் தான் இருப்பார். அப்படியேப்பட்டவருக்கு பிரம்மாவால் முடிசூட்டப்பட்டதும், அதற்கு பின்னே தொடர்ச்சியாக இவர் இக்ஷ்வாகு குல பரம்பரையில் வந்தவர் மனுன்றவர். எப்போ ஆரம்பத்திலேருந்தே இருக்கு இக்ஷ்வாகு குல பரம்பரை. ஆனால் திரேதாயுகத்தில் தான் நம்மளுக்கு தெரியறது. அந்த இக்ஷ்வாகு குல பரம்பரையில் தோன்றிய மன்னர்களுக்கு முடிசூட்டப்பட்டதுமான அந்த கிரீடத்தை அயோத்தி மாநகர மேன்மக்கள்லாம் கூடியிருந்த அந்த பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட அந்த சபையில் பல வகையான ரத்தினங்களாலும் அனைவரு கண்களையும் கவரக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பிரமாதமான சித்திர வேலைப்பாடுகள்லாம் நிறைந்திருந்த நவரத்ன ஏகப்பட்ட எல்லா பக்கமும் பார்த்தா நவரத்னம் தான் இருந்ததான் அந்த கிரீடத்தில். அப்படி இருக்கக்கூடிய உயர்ந்த பீடத்தில் முறைப்படி கொண்டு போய் அதை வைத்தாலாம். அதற்கு பிறகு என்ன ஆயிடுச்சுனாக்கா, இந்த இக்ஷ்வாகு குல வம்சத்துக்கு குலகுருவாக இருக்காரோன்னா வசிஷ்டர் அவர். அப்புறம் அந்த இடத்துல அந்த பட்டாபிஷேகத்துக்கு எவ்வளவு வைதிகள்லாம் வந்திருப்பா, அந்த ரித்துக்கள் அவெல்லாம் உடனிருந்து வசிஷ்டருக்கு உதவி செய்ய அந்த கிரீடத்தையும் அணிகலன்களையும் கொண்டு வந்து ராஜா ராமனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை வசிஷ்டர்
அலங்கரித்தாராம். சத்ரம் து தஸ்ய ஜக்ராஹ சத்ருக்ன பாண்டரம் சுபம் ஸ்வேதம் ச வாலவ்யஜனம் சுக்ரீவோ வானரேஸ்வரா அபரம் சந்திரசங்காசம் ராட்சசேந்திரோ விபீஷணா. இவருக்கு அந்த கிரீடத்தை வச்ச உடனேயே அதற்கு பிறகு நடந்தது என்னவென்றால், ஸ்ரீ ராமபிரானுக்கு அழகான பிரமாதமாக முத்துக்கள் ரத்தனங்கள் நிறைந்த வெண்குடை, அந்த வெண்கொற்ற குடையை சத்ருக்கணன் பிடித்தாராம். வாண்டர மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் வெண்சாமரம் வீசினாராம். அரக்க மன்னனாகப்பட்ட விபீஷணன் பிரமாதமாக பௌர்ணமி நிலவிலே முழு நிலவாக இருக்கக்கூடிய சந்திரன் போல இருக்கக்கூடிய மற்றொரு சாமரத்தை அவர் வீசினாராம். விபீஷணன் வீசினாராம். மாலாம் ஜுவலந்தீம் பபுஷா காஞ்சனீம் சதபுஷ்கராம் ராகவாய ததோ வாயு வாசவேன பிரசோதிதா சர்வரத்ன சமாயுக்தம் மணிரத்ன விபூஷிதம் முக்தாஹாரம் நரேந்திராய ததோ சக்ர பிரசோதிதா. அதே மாதிரி தேவலோகத்திலேருந்து இந்திரனானவன் ஆணையிட்டு இருக்கான். யாருக்கு? வாயு பகவானுக்கு. இந்திரனுடைய ஆணைப்படி வாயு பகவானாகப்பட்டவர் தன்னுடைய கைகளில் பொன்மயமான 100 தாமரைகள் சேர்ந்த மலர்களாலும் அப்படி பிரம்மாண்டமாக ஒளி வீசுறதான் அந்த தாமரை மாலை. அந்த ஒரு மாலையையும் எல்லா விதமான ரத்னங்களும், என்னென்ன ரத்னங்கள்லாம் இருக்கோ எல்லா ரத்னங்களும் இணைக்கப்பட்ட ஒரு முத்து மாலையையும் கொண்டு வாயு பகவான் ஸ்ரீ ராமபிரானுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்து அவரது கழுத்தில் செலுத்தினாராம். பிரஜகுர் தேவ கந்தர்வா தன்ருத்து சாப்ச புரோகணாக அபிஷேகே ததர்ஹஸ்யா ததா ராமஸ்ய தீமதா. இந்த மாதிரி இயற்கையாகவே ஸ்ரீ ராமபிரான் மகா பேரறிஞர். அப்படி பேரறிஞராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேக வைபவத்தில் தேவ கந்தர்வர்கள் எல்லாரும் இன்னிசையை பாடினாலாம். அப்சரச பெண்டீர்கள் அனைவரும் பூலோகத்துக்கு நாட்டியம் ஆடினாலாம். இந்த மாதிரி மிகவும் உயர்வான கோலாகல நிகழ்ச்சிக்கு உரியவராக பிரதானமாக ஸ்ரீ ராமபிரானே அந்த இடத்துல இருந்தாராம். பூமி சஸ்யவதி செய்வா பலவந்தஸ்ய பாதபாக கந்தவந்திச புஷ்பாணி பபூவு ராகவோத்சவே. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரானுடைய பட்டாபிஷேகம் கொண்டாடக்கூடிய அந்த காலத்தில், அந்த நேரத்தில் நிலத்தில் அயோத்தி மாநகரத்தில் பயிர்கள்லாம் பிரமாதமாக செழிப்பாக வளர்ந்ததாம். பட்டு போயிருந்த அந்த மரங்கள் எல்லாம் பிரம்மாண்டமாக பச்சை பசேல்னு இலையானது உருவாகி நறுமணமாக வீசக்கூடிய மலர்களும் நல்ல சுவையுடன் இருக்கக்கூடிய பழங்கள் கனிகளும் ஏராளமாக அப்படியே பூத்து தொங்கி குலுங்கித்தான் அயோத்தி மாநகரத்தில். சகஸ்திரசதம் அஸ்வானாம் தேனூனாம் ச கவாம் ததா ததௌசதம் விருட்சான் பூர்வம் விஜேபியோ மனு ஜர்ஷபா. இப்போ பட்டாபிஷேகங்கள்லாம் பிரமாதமாக முறைப்படி முடிஞ்சுடுத்தோம். இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணணும்? அங்கே வந்திருக்கிறவா எல்லாருக்கும் தட்சணை கொடுக்கணும்.
தானங்கள் கொடுக்கணும். அதுதான் வேத தர்மதாசம். இப்போ நம்ம கூட வீட்டில் வந்து ஒரு பூஜை பண்ணுறோம், வாத்தியார் வரா, பிராமணர் வந்து பண்ணி வைக்கிறார். அவர் பூஜை முடிச்சுட்டாருன்னா முதல்ல அவருக்கு வந்து அவர் திருப்தி அடைகிற அளவுக்கு அவருக்கு வந்து தட்சணையை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் மற்ற வேலைகளையே பார்க்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. அதே தான் இங்கே ராமபிரான் செய்கிறார். முதல்ல என்ன பண்ணாரா, அந்த 8 பேரும் சொன்னா, குலகுரு வசிஷ்டர், வாமதேவர், ஜபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர் அப்படின்னு சொன்னானோ, அவன் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தலை. அதை தவிர அங்கே யார் ரித்துக்கள்லாம் உட்கார்ந்தாலோ, அங்கே யாகசாலையில் உட்கார்ந்த வேத பிராமணர்கள் யார் யார் உட்கார்ந்தாலோ எல்லாருக்கும் தனித்தனியாக முதல்ல 1,00,000 குதிரையை கொடுத்தாரான் தானமாக. கன்றுடன் கூடிய 1,00,000 பசுக்களை வந்து தானம் பண்ணாராம். அதாவது அஸ்வதானம். அஸ்வதானம்னாக்கா குதிரை. கோதானம், பசுவும் கன்றுவும் கோதானம். 100 காளை மாடுகள். இவை அனைத்தையுமே அனைத்து விதமான இருபிறப்பாளர்கள்னாக்கா ஒரு பிராமணன் வந்து முதல்ல வந்து பிராமண குலத்தில் பிறக்கிறான்னா அவன் பிறந்த 5 வயசு வரைக்கும் அவன் பிராமணன். அது ஒரு பிறப்பு. அவனுக்கு 5வது வயசுல யஜ்ஞோபவீதம் உபநயனமானது ஆகும். அதில் பிரம்மோபதேசம்னு செய்வான். அந்த பிரம்மோபதேசம் செய்யும் பொழுது அவன் மறுபிறவி பிறக்கிறான். அதனால தான் பிராமணனுக்கு மட்டும் இருபிறப்பாளர்கள்னு பேரு. அவ எல்லாருக்கும் முதல்ல தானம் செஞ்சாராம். பிராமணர்களுக்கு தான் முதல் தானம் செய்கிறார். 3 கோடி ஹிரண்யஸ்யா பிராமணேபியோ ததோ புனः நானாபரண வஸ்திராணி மகார்காணி ச ராகவகா. இவாளுக்கு மட்டும்தான் கொடுத்தாரா? இல்லை, அங்கே பிராமண வர்ணத்தை சார்ந்தவர்கள் யார் யாரெல்லாம் வேதம் படிக்காட்டா கூட பரவாயில்ல, நிச்சயப்படியாக அவன் காயத்ரி அவன் பண்ணிட்டு இருக்கானா, பிராமண குலத்தில் பிறந்திருக்கானா, யஜ்ஞோபவீதம் போட்டுருக்கானா அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்கும் தனித்தனியாக 30 கோடி பொற்காசுகள் ஒவ்வொருத்தருக்கும் தலா. மிகவும் விலை உயர்ந்த அணிகலன்கள் எல்லாம் நவரத்னங்கள் என்ன உணவோ எல்லாருக்கும். ஆடைகள், பிரமாதமான பட்டாடைகள் எல்லா விதமான பிராமணர்களுக்கும் தன்னுடைய கையினாலேயே ஸ்ரீராமபிரான் கொடுத்தாராம். அர்கரஸ் விப்ரதீகாசாம் காஞ்சனீம் மணிவிக்கிரகாம் சுக்ரீவாய சிரஜம் திவ்யான் பிராயச்சன் மனு ஜர்ஷபா. அதுக்கப்புறம் மாமன்னராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் சூரிய கிரகங்களைப் போல, சூரியன் அவ்வளவு தூரம் வெளிச்சம் இருக்கும், அவர்கள் கூட இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஏகப்பட்ட பேர் இருப்பார். அப்படி அந்த பேரொளி வீசுவதும் பிரமாதமான ரத்னங்கள் கோர்க்கப்பட்டு மிகவும் பொலிவோடு விளங்கக்கூடிய ஒரு பொன்மாலையை சுக்ரீவனோட கழுத்தில் வந்து போட்டாராம் ஸ்ரீராமபிரான். வைடூரியம் மணி சித்திரேசா சந்திர ரஷ்மி விபூஷிதே வாலிபுத்திராய திருதிம் ஆனங்க தாயாங்கதே ததௌ. ரொம்பவும் மன உறுதி படைத்த தர்ம சிந்தனை உடைய ரகுகுலத்துக்கே வீரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் அடுத்ததாக என்ன பண்ணார் அப்படின்னா, பிரமாதமான வைடூரியங்களால் ஏகப்பட்ட சித்திர வேலைப்பாடுகள் செய்யப்பட்டதும் சந்திரன் இருக்காருனோ அவர் வந்து பௌர்ணமியில் எப்படி இருப்பார், அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரணங்கள்லாம் சேர்ந்து எவ்வளோ பிரம்மாண்டமான ஒளியாக இருப்பார்.
அப்படி தன்னொழியை வீசக்கூடியதுமான இரு தோல் வலைகள், அதாவது வலது கைக்கும் இடது கைக்கும் பிரம்மாண்டமான தோல் வலைகள் வாலியினுடைய புதல்வனான அங்கதனுக்கு அவர் அதை இரு கைகளிலும் மாட்டி விட்டாராம். மணி பிரவர ஜுஷ்டம்சா முக்தாகார மனோத்தமம் சீதாயை பிரததௌ ராமச்சந்திரர் அஸ்மி சமப்பிரபம் அரஜே வாசசி திவ்யே சுபான்யான் வரணானிசா அவேக்ஷமானா வைதேகி பிரததௌ வாயுசூனவே. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றார், ரொம்பவும் பிரமாதமாக அழகிய மணிகளுடன் கூடியதும் சந்திரிகைனாக்கா அது ஒரு சோபா, அவ்வளோ பிரமாதமாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும், கண்கவர அளவுக்கு இருக்கும். அதுபோல இருக்கக்கூடிய சோபைகளும் ஒப்பில்லாதமான ஒரு முத்து மாலையை சீதா பிராட்டியார்கிட்டக்க கொடுத்தாராம் ஸ்ரீ ராமபிரான். ஸ்ரீ சீதா பிராட்டியார் என்ன பண்ணா, ஸ்ரீ ராமபிரான் வந்து தன்னோட கண்ணை அசைவாலைய யாரை காட்டினாரோ அவருடைய அனுமதி பெற்று எக்காலத்திலேயுமே கொஞ்சம் கூட கசங்காம இருக்கக்கூடிய திவ்யமான 2 வஸ்திரங்கள், பிரமாதமான வஸ்திரம் ஆடைகளையும் சிறந்த அணிகலன்களையும் வாயு புதல்வனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாருக்கு கொடுத்தாராம் ஸ்ரீ சீதா பிராட்டியார். ஏன் அவர் சீதா பிராட்டியாரை வச்சு கொடுக்க சொன்னார்னாக்கா, சீதா பிராட்டியார் எங்கே இருக்காங்கிறத வந்து சொன்னதே ஸ்ரீ ஹனுமார் தான். அதனால தான் இவர் கையால் கொடுக்காம ஸ்ரீ சீதா பிராட்டியார் கையால் கொடுக்க வச்சிருக்கார். எவ்வளவு பெருந்தன்மை! அவர் முஷ்யாத்மன கண்டார் தாரம் ஜனகநந்தினி அவைக்ஷத ஹரியன் சர்வான் பிராதாரம் ச முகுர்முகு. ஜனகமகா சக்கரவர்த்தியினுடைய திருமகளாக இருக்கக்கூடிய ஜானகி தேவி உடனே என்ன பண்ணாலாம், தன்னோட கழுத்தில் பிரம்மாண்டமான ஒரு முத்து மாலை ஒன்று இருந்தது, அதை வந்து கழட்டி எடுத்தாலாம். கழுத்துலேருந்து கழட்டி எடுத்து இதை வந்து நம்ம யாருக்கு கொடுக்கறது அப்படின்னுட்டு ஆலோசனை செஞ்சுட்டு எல்லா வானரங்களுடைய கணவரையும் பல தடவை உற்று பார்த்தாலாம் யாருக்கு கொடுக்கறதுன்ட்டு. தாமீங் கிந்தஜ்ஞ சம்பிரேக்ஷ்யா பபாஷே ஜனகாத்மஜான் பிரதேஹி சுபகே ஹாரம் யஸ்ய துஷ்டாசி பாமினி தேஜோ திதீர்யசோ தாக்ஷ்யம் சாமர்த்தியம் வினயோ நயः பௌருஷம் விக்ரமோ புத்தி யஸ்மின்னேதானி நித்யதா ததௌ சா வாயுபுத்ராய தம் ஹாரம் அசிதேக்ஷணா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்றார், தன்னுடைய பாரியாளாகப்பட்டவள் தர்மபத்தினி சீதா பிராட்டியார் கழுத்திலேருந்து மாலையை கைட்டு கையில் வச்சு விட்டா. யாருக்கு கொடுக்கறதுன்ற ஒரு தயக்கத்தில் இருக்கா அப்படின்ற அந்த காரணத்தை வந்து புரிந்து கொண்டு ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னாராம், ஜனகமகா சக்கரவர்த்தியுடைய புதல்வியை பார்த்து, மாமரத்தில் இருக்கக்கூடிய மாங்கிளியே, கிளியை போன்று இருக்கக்கூடியவளே, மகா அழகியே, நீ வந்து இதை கையில் வச்சுட்டு ரொம்பவும் தயங்கின்னு இருக்க. அதனால் நீ வந்து எவருடைய நல்ல இயல்புகளை கண்டு மன நிறைவோடு நீ தற்போது இருக்கின்றாயோ, யாரை வந்து நீ பாராட்டி கௌரவிக்க விரும்புகின்றாயோ, அதாவது
யாரிடம் எல்லையில்லாத பராக்கிரமம், உறுதி, புகழ், செயல்திறன், பிரமாதமான நுண்ணறிவு, இப்படி செஞ்சாதான் இந்த காரியம் ஜெயமாகும் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய நுண்ணறிவு, எல்லார்கிட்டையும் ரொம்பவும் பணிவோட யார் இருக்காளோ, நீதி பிரகாரம் நடக்கிறது, ஆண்மை மிகுந்தவர், அனைவரையும் இந்த 17 லோகத்தையும் ஆக்கிரமிக்கும் ஆற்றலானது இருக்கக்கூடியவர், நல்ல அறிவானது இருக்கக்கூடியவனாராம். அவை அனைத்துமே யாரிடம் எப்போதுமே இருக்கின்றதோ அவருக்கு இந்த மாலையை நீ கொடுத்துரு அப்படின்னு செய்யறான். வீரான் சீதா பிராட்டியார்கிட்ட சொன்னாராம். உடனே மகா பதிவிரதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் என்ன பண்ணா அப்படின்னா, அந்த மாலையை வாயு குமாரனாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஹனுமாருக்கு அப்படியே கழுத்தில் போட்டாலாம். இவை அனைத்துமே இவர்கிட்ட தான் இருக்கு அப்படின்னாலாம். இத்தியாசே ஸ்ரீமத்ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஏகத்ரிம்சதுத்தரசததம சர்கः ஸ்ரீமத் பால வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 131வது சர்க்கத்தில் 80வது ஸ்லோகமானது பூர்த்தியானது. நாளை 81வது ஸ்லோகத்திலிருந்து சர்க்கம் முழுவதும் உள்ள ஸ்லோகத்தை சொல்ல இருக்கின்றோம். லோகா சமஸ்தா ஸ்பினோ பவந்து, சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லாரும் சுக்கியமாக இருங்கோ, க்ஷேமமாக இருங்கோ, சகல ஐஸ்வர்யத்தோட பிரமாதமாக இருங்கோ.